வணக்கம். இது உரிமை குரல் கொண்டு வரும் இலங்கையின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். இன்னும் 2 நாட்களில் திருமணம், கோர விபத்தில் சிக்கி இளைஞன் பலி. தமிழர் பிரதேசங்களில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறைக்கு என்ன முடிவு? நாடாளுமன்றில் ஸ்ரீதரன் எம்பி அதிரடி கேள்வி. வடக்கு கிழக்கில் குறிப்பாக கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களில் இவற்றுக்கான ஏதாவது மாற்றீடு இருக்கிறதா? கல்வி அமைச்சு ஊடாகவே செய்வதற்கான வாய்ப்புகள் ஏதும் உங்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? மட்டக்களப்பில் சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கி வந்த பலசரக்கு கடை சுகாதார பிரிவினரின் அதிரடி நடவடிக்கையில் உடனடியாக பூட்டு. மாணவர்களுக்கு மாதாந்தம் 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் யோசனைக்கு அமைச்சரவை பூரண ஒப்புதல். நான் ஒரு தமிழனாக இருப்பதை நினைத்து வெட்கப்படுகிறேன். நாடாளுமன்றில் கொந்தளித்த அர்ஜுனா எம்பி. ஒரு தமிழனாக நான் வெட்கப்படுறேன். ஹியாப் விவகாரத்தை இனவாதமாக மாற்றிய குரோத அரசியல்வாதிகள். கல்முனை சம்பவம் குறித்து கோடீஸ்வரன் எம்பி கொந்தளிப்பு. உண்மையாக கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. தமிழ் முஸ்லிம்களுக்குரிய உறவுகளை பிரிக்கின்ற ஒரு செயற்பாடாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம். 75 வருடங்களின் பின்னர் இலங்கையில் ஏற்படவுள்ள ஆபத்தான மாற்றம். வெளியான எச்சரிக்கை அறிவிப்பு. மரத்திலிருந்து வீழ்ந்து குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாப உயிரிழப்பு. செம்மணி மனித புதைகுழி அவலம். நாளுக்கு நாள் அதிகரிக்கும் எண்புக்கூடுகளின் எண்ணிக்கை. தமக்கு வீட்டு திட்ட கொடுப்பனவை உடனடியாக வழங்குமாறு கோரி யாழில் மக்கள் போராட்டம். நீதிபதிகளின் ஓய்வு வயதை நீடிப்பது நாட்டின் பிரதான பிரச்சினை அல்ல. சர்வதேச கடன்களை திருப்பிச் செலுத்துவதே அரசின் பிரச்சினை. ரணில் விக்ரமசிங்க குற்றச்சாட்டு. அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதைய எமது செய்தி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். மாத்தறை மாவட்டத்தின் அக்குரச பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் திருமணம் நடைபெற இருந்த 25 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் லக்மால் எனும் இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அவர் தனது பணியை முடித்துவிட்டு மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் லக்மால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த இளைஞரின் திருமண பதிவு இன்னும் 2 நாட்களில் நடைபெற இருந்ததுடன் வேலை வாய்ப்பிற்காக இஸ்ரேல் செல்ல 3 நாட்கள் மட்டுமே எஞ்சியிருந்ததாக அவரது தந்தை வேதனையுடன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் மகனின் உயிரிழப்பு செய்தியை அறிந்த அவரது தாயார் கடுமையான அதிர்ச்சியால் உடல்நலக் குறைவுக்கு ஆளாகி மாத்தறை பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். தமிழர் பிரதேசங்களில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறைக்கு அரசாங்கம் எடுத்துள்ள முடிவு என்ன என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்விலேயே அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு கிழக்கில் குறிப்பாக கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களில் இப்பொழுதும் சிவில் செக்யூரிட்டி டிவிஷன் என்கிற ஒரு இராணுவ பிரிவுக்கு கீழே இந்த முன்பள்ளிகள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. இவற்றுக்கான ஏதாவது மாற்றீடு இருக்கிறதா? அல்லது இந்த சிவில் செக்யூரிட்டி டிவிஷனுக்கு கீழே இருக்கிற ஆசிரியர்களை கல்வி அமைச்சுக்கு கீழே கல்வி திணைக்களத்துக்கு கீழ் கொண்டு வந்து அவர்களுக்கான சம்பளத்தை வழங்கி அந்த கல்வித்துறையை கல்வி அமைச்சுக்கு ஊடாகவே செய்வதற்கான வாய்ப்புகள் ஏதும் உங்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? இதற்கு பதிலளித்த பிரதமர் இவற்றிற்கு விரைவில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் களுவாஞ்சிக்குடி பொது சுகாதார பரிசோதகர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சுகாதார விதிமுறைகளை மீறி இயங்கி வந்த மொத்த விற்பனை பலசரக்கு கடையொன்றை களுவாஞ்சிக்குடி நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் அதிரடியாக பூட்டி மூடியுள்ளனர். மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் களுவாஞ்சிக்குடி பொது சுகாதார பரிசோதகர்கள் இணைந்து மேற்கொண்ட திடீர் சோதனையின் போது குறித்த கடையில் பொதுமக்களின் சுகாதாரத்திற்கு அச்சுறுத்தலாக அமையும் வகையில் பல்வேறு கடுமையான சுகாதார குறைபாடுகள் காணப்பட்டதாக கூறப்பட்டது.
கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கடை உரிமையாளருக்கு எதிராக பொது சுகாதார பரிசோதகர் களுவாஞ்சிக்குடி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கடை உரிமையாளரை 3 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டதுடன் ஆய்வின் போது கண்டறியப்பட்ட அனைத்து சுகாதார குறைபாடுகளும் முழுமையாக சீரமைக்கப்படும் வரை குறித்த கடையை உடனடியாக பூட்டி வைக்குமாறு உத்தரவிட்டது. பொதுமக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் சுகாதார அதிகாரிகள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரும் இத்தகைய நடவடிக்கைகள் சுகாதார விதிமுறைகளை பின்பற்றுவதன் அவசியம் குறித்து அப்பகுதி வியாபாரிகள் மத்தியில் விழிப்புணர்வை அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களை சேர்ந்த விசேட கல்வி தேவைகளை கொண்ட மாணவர்களுக்கு மாதாந்திர கொடுப்பனவு வழங்குவதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2026ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் தகுதியுடைய ஒவ்வொரு மாணவருக்கும் மாதம் 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்க திட்டம் முன்மொழியப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து நாடளாவிய ரீதியில் விண்ணப்பங்கள் கோரப்பட்ட நிலையில் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களை சேர்ந்த 5530 விசேட கல்வி தேவையுடைய மாணவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைய தகுதி பெற்றுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய தகுதி பெற்ற அனைத்து 5530 மாணவர்களுக்கும் மாதாந்திர கொடுப்பனவை வழங்க தேவையான நிதியை வழங்குவதற்கான யோசனையை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக பிரதமர் அமைச்சரவையில் சமர்ப்பித்திருந்தார். அந்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகரித்துள்ளதுடன் இதன் மூலம் தகுதியுடைய மாணவர்களுக்கு மாதந்தோறும் 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் சுகாதார அமைச்சருடைய கைக்கு இந்த பந்து பரிமாறப்பட்டிருக்கிறது. கல்முனை ஆதார வைத்தியசாலையில இருக்கின்ற வடக்கு ஆதார வைத்தியசாலையில் இருக்கிற அந்த முஸ்லிம் தாதிய பணியாளர்கள், தாதிய உதவி பணியாளர்களுடைய அந்த ஆடை தொடர்பான பிரச்சனை தற்போது இன்றைய தினம் சுகாதார அமைச்சருடைய கைக்கு இந்த பந்து பரிமாறப்பட்டிருக்கிறது. கல்முனை ஆதார வைத்தியசாலையில் இருக்கின்ற வடக்கு ஆதார வைத்தியசாலையில் இருக்கிற அந்த முஸ்லிம் தாதிய பணியாளர்கள், தாதிய உதவி பணியாளர்களுடைய அந்த ஆடை தொடர்பான பிரச்சனை தற்போது சுகாதார அமைச்சரிடம் கொண்டே அதை சுகாதார அமைச்சு சிங்கள இனவாத என்ற அடிப்படையில் போட்டியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு தமிழனாக நான் வெட்கப்படுறேன். இன்றைய தினம் அரசாங்க ஆளுங்கட்சியில் இருக்கிற தமிழ் மற்றும் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றாக கதைத்ததாக ஒரு வீடியோ இருந்தது. நான் பார்த்தேன், யாராப்பா இதில் ஒரு தமிழன் ஒருத்தன் இருந்து காய்க்கிறான்னு போய் பார்த்தா இளங்குமரன் என்டிஐயோ. இளங்குமரனுக்கு இது சம்பந்தமாக எந்த அறிவும் இல்லை. ஆகவே சுகாதார அமைச்சருடன் நான் சொல்ல விரும்புகிறது, இந்த உங்களுடைய அரசாங்கத்துக்கு இப்போது தெளிக்கப்படுகின்ற இந்த இனவாதம் என்கின்ற பெயர்ல இருந்து நீங்கள் விலத்த வேணுமாக இருந்தால் தாம வினாடி த கையில தேன் மே மம்மே பலாகன இல்லை வினாடி த கையில தேன் அவசங்கரණ කිව්වා විනාඩියකින් අවසන් කරන්න කොහොමද බලන්නකො වෙඩ මම තව සතියින් ඉවතලා යනවා මම දැන් අද දැක්කා මේ ඔක්කොටම පෙන්නන්නේ මේ ස්කූම් කරලා පෙන්නන්න විනාඩි 2යි තමයි ඔබතුමාට විනාඩි 2 හරිනම් මම විනාඩි 2කට ඉස්සෙල්ලා කියන්න ඕන අවසන් කරන්න කියලා. ඒක නිසා තමයි විනාඩියෙන් අවසන් කරන්න කියන්නේ. වාඩිලා ඉඳා මම මේ සතියෙන් යනවා. හැබැයි ඔය කත වැඩ කරන්න එපා. මේ මම ස්ටොප් වෝච් එක දාගෙන ඉන්නේ. ඔබතුමා අවසන් කරන්න ඉක්මනට. විනාඩි ඉවරයි. විනාඩි 3ක් ඉවරයි කියලා. ලැජ්ජා මට විනාඩිය දෙන්න කතා කරනවා කරලා. ඒ නිසා මේ ජරා වැඩක් නේ කරන්නේ. මේ ස්ටොප් වෝච් එක තාම එනවා විනාඩි 2යි 4යි. පට්ට ජැට්ට ඔබතුමා අවසන් කරන්න ඉක්මනට. උඩට බන ඔබතුමා කරන්න ජරා අවසන් වෙලා තියෙනවා ඒකයි කියන්නේ. හරිද? මේ මට විනාඩිය දෙන්න කරුණාකරලා මම කතාව ඉවර කරන්න. ඒ නිසා மதிப்புக்குரிய பிரதி சுகாதார அமைச்சர் அவர்களே, இந்த விடயம் தொடர்பாக தாங்கள் ஒரு பதிலை சொல்லணும். அந்த முஸ்லிம் பணியாளர்கள் தயவு செய்து கல்முனை வடக்குக்கு பணியமர்த்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் முஸ்லிம் பெண்கள் இந்த சுகாதாரத்துறையில் சேர்ந்து வேலை செய்வதற்குரிய அவர்களுடைய சகல உரிமையையும் அவருடைய சகல உரிமையையும் நாங்கள் உங்களுடைய அரசில் நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையும் அதுக்குரிய பதில் உங்களிடம் வரும் என்ற நம்பிக்கையும் எங்களுடைய ஹன்சகா ஐயாவுடன் நான் கேட்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம் டாக்டர் அர்ச்சுனா. கரண்டேப்பா இதேவேளை ஹியாப் விவகாரத்தை பல அரசியல்வாதிகள் இனவாதமாக மாற்ற முயற்சிப்பதாக கோடீஸ்வரன் எம்பி தெரிவித்துள்ளார். கல்முனை சம்பவம் குறித்து கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், ஹபாயா அணிகின்ற விடயத்திலே சில பங்குரோத்து அரசியல்வாதிகள் இந்த நாட்டை பிரிவடைய செய்ய வேண்டும் என்று, இந்த நாட்டின் பொருளாதாரத்தை, இந்த நாட்டின் ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று செயற்படுகின்ற சில பங்குரோத்து அரசியல்வாதிகள் முகநூல் வாயிலாகவும் தங்களது கருத்துக்களை வெளிப்படையாகவும் குறிப்பாக கூறியிருந்தார்கள். இதன் மூலம் இனங்களுக்கிடையிலே ஒரு பிரிவினைவாதத்தை, இனங்களுக்கிடையிலே ஒரு சர்ச்சையான ஒரு நிலை அண்மை காலமாக
கல்முனை பிரதேசத்திலே கிழக்கு மாகாணத்திலே ஏற்பட்டிருந்தது. இதற்கு பல பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அது மட்டுமல்ல இணையதளத்தின் ஊடாக செயற்படுகின்ற முகநூல் செய்கின்றவர்கள், யூடியூபர் போன்றவர்கள் தங்களது லாபத்துக்காக இனங்களுக்கிடையிலே ஒரு பிரச்சனையை, பிரிவினையை ஏற்படுத்துகின்ற செயற்பாடை முன்னெடுத்து வந்திருந்தார்கள். இது உண்மையாக கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. தமிழ் முஸ்லிம்களுக்குடைய உறவுகளை பிரிக்கின்ற ஒரு செயற்பாடாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம். ஏனென்றால் இது ஒரு நிர்வாக ரீதியான ஒரு பிரச்சனையை அரசியல் ரீதியான பிரச்சனையாக மாற்றி தங்களது சுய லாபத்துக்காக, தங்களது சுயநல லாபத்துக்காக தாங்கள் அடைந்த வங்குரோத்து நிலையை, அரசியலிலே பின்னடைந்த அந்த நிலையை தாங்கள் முன்னிறுத்தி நகர்த்த வேண்டும் என்பதற்காக இரண்டு சமூகங்களுக்கு இடையிலே அந்த பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள். அது உண்மையாக கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த ஆண்டின் இறுதிக்குள் இலங்கையை பாதிக்கும் எல் நினோ காலநிலை நிகழ்வு கடந்த பல தசாப்தங்களில் இல்லாத அளவுக்கு தீவிரமடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமான எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர் 1950 ஆண்டு முதல் பதிவான எல் நினோ நிகழ்வுகளுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டில் உருவாகி வரும் எல் நினோ நிலைமை மிகவும் வலுவானதாக மாறும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவித்தார். தற்போது எல் நினோ தாக்கம் படிப்படியாக வலுப்பெற்று வருவதாகவும் உலகளாவிய காலநிலை தரவுகளின்படி இந்த ஆண்டின் இறுதிக்குள் அது மிக தீவிரமான நிலையை அடைவதற்கான வாய்ப்பு 90% அதிகமாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் கடந்த 75 ஆண்டுகளில் பதிவான எல் நினோ நிகழ்வுகளை விடவும் இந்த முறை ஏற்படவுள்ள தாக்கம் அதிக தீவிரம் கொண்டதாக அமையக்கூடும் எனவும் 1950 ஆண்டிலிருந்து பதிவான அனைத்து எல் நினோ நிகழ்வுகளுடன் ஒப்பிடும்போது இதுவே மிகவும் வலுவான எல் நினோவாக மாறுவதற்கான சாத்தியம் தற்போது 70% அருகில் கணிக்கப்பட்டுள்ளதாகவும் அஜித் விஜயமான தெரிவித்துள்ளார். எனவே காலநிலை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை எதிர்கொள்ள அரச நிறுவனங்களும் பொதுமக்களும் முன்கூட்டியே தயாராக இருக்க வேண்டியது அவசியம் எனவும் அவர் வலியுறுத்தினார். வவுனியா நொச்சிமோட்டை பகுதியில் மரம் வெட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் மரத்திலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். கிடைத்த தகவலின்படி மரவெட்டு தொழிலை மேற்கொண்டு வந்த குறித்த நபர் நேற்று நொச்சிமோட்டை பகுதியில் பணியாற்றி கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மரத்திலிருந்து கீழே விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த அவர் உடனடியாக வவுனியா மாவட்ட பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். எனினும் அவர் வைத்தியசாலையை அடைவதற்கு முன்னரே உயிரிழந்திருந்ததாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. உயிரிழந்தவர் ஓமந்தை பகுதியை சேர்ந்த 45 வயதுடைய குமார் என்ற குடும்பஸ்தர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த துயர சம்பவம் தொடர்பாக ஓமந்தை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். செம்மணி மனித புதைகுழியில் நடைபெற்று வரும் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் 109வது நாளாக இடம்பெற்றது. இந்த அகழ்வு பணிகள் தற்போது 3ஆம் கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நீதிமன்றம் 56 நாட்களுக்கு அனுமதி வழங்கிய நிலையில் 3ஆம் கட்டத்தின் 55வது நாள் பணிகள் நேற்று நடைபெற்றது. நேற்றைய அகழ்வின் போது புதிதாக 10 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 8 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுவரை 109 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளில் மொத்தம் 582 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 573 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் அராலி மத்தி பகுதியை சேர்ந்த வீட்டு திட்ட பயனாளிகள் தங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவை நிதியை உடனடியாக வழங்குமாறு வலியுறுத்தி கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று சங்கானை பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கு முன்பாக ஆரம்பமான இந்த போராட்டம் பேரணியாக சங்கானை பிரதான பேருந்து நிலையம் வரை சென்று அங்கு தொடர்ந்தது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்ததாவது, நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் 2018 மற்றும் 2019 ஆண்டுகளில் அப்போதைய அமைச்சரான சஜித் பிரேமதாசவின் தலைமையில் இந்த வீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு பயனாளிக்கும் மொத்தமாக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை முழு தொகையும் வழங்கப்படவில்லை என அவர்கள் குற்றஞ்சாட்டினர். இதனால் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பதாகைகளை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சங்கானை பிரதேச செயலகத்தின் உதவி பிரதேச செயலர் மற்றும் உதவி திட்ட பணிப்பாளரிடம் தங்களது கோரிக்கைகள் அடங்கிய மனுவை போராட்டக்காரர்கள் கையளித்தனர். அந்த மனு
இதற்கென பிரதேச செயலர் ஊடாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் ஆகியோருக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் உப தவிசாளர் கந்தையா லங்கேஸ்வரன், பிரதேச சபை உறுப்பினர்கள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், வீட்டுத்திட்ட பயனாளிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அரசியலமைப்பு திருத்தங்கள் மூலம் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது நாட்டின் பிரதான பிரச்சினை அல்ல. மாறாக சர்வதேச கடன்களை முறையாக திருப்பிச் செலுத்துவதே தற்போதைய மிக முக்கியமான சவாலாகும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாப்பட்டிய எழுதிய யுத கியாகய உரதி நூலின் வெளியீட்டு விழா நேற்று கொழும்பில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். சர்வதேச கடன்களை திருப்பிச் செலுத்துவது குறித்து நாடாளுமன்றத்திற்குள் அல்லது அதற்கு வெளியே போதிய விவாதங்கள் நடைபெறவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே இந்த விடயத்தில் ஜனாதிபதி உடனடி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் சர்வதேச கடன்களை உரிய காலத்தில் திருப்பிச் செலுத்த தவறினால் நாடு மீண்டும் பொருளாதார நெருக்கடிக்கு திவால் நிலைக்கு தள்ளப்படும் எனவும் அவர் எச்சரித்தார். 2028 ஆண்டிற்குள் சுமார் 15 பில்லியன் அமெரிக்க டாலர்களை திரட்ட வேண்டியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உரிமை குரலோடு இணைந்திருங்கள்.